கோட் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் சப் அரே. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு அரேவை நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த அரேல நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ் இன்புட்டா கொடுத்துருவாங்க. இந்த கிவன் இண்டெக்ஸ் பின்றது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், சின்றது எண்ட் இண்டெக்ஸ். இந்த பி இண்டெக்ஸ்ல இருந்து சி இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். மத்த எல்லா எலமெண்ட்டும் என்ன இருக்கும்னா அதே பொசிஷன்ல தான் இருக்கும். இப்ப இந்த அரேவை எடுத்துப்போம். ஏவோட வேல்யூ 1 2 3 4. இதோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். இப்ப நமக்கு B யோட வேல்யூ 1, C யோட வேல்யூ 3. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2 3 4 என்ன பண்ண போறோம்னா 4 3 2 நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். மத்த எல்லா எலமெண்ட்ஸும் ரிமைன் சேம் சொன்ன பொசிஷன். இப்போ 1 பாத்தீங்கன்னா 1 அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இல்ல, எலமெண்ட்ஸ் மட்டும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ நம்மளோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 4 3 2. இதோட அல்காரிதம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டர்ஸ் வச்சிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் அப்புறம் எண்ட். ஸ்டார்ட்ன்றது பீத் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ரிவர்ஸ் பண்ண போறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்ட் இண்டெக்ஸ்ன்றது எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். சோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண போறோம். அப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் சின்ன வேல்யூவா இருக்கணும், எண்ட் இண்டெக்ஸ் பெரிய வேல்யூவா இருக்கணும். சோ அதுதான் இப்ப நம்ம கண்டிஷன்ல போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அரேல ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் எண்ட் இண்டெக்ஸையும் நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஒன்ஸ் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ நெக்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோ, நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போறதுக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்றோம், எண்ட் இண்டெக்ஸ 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்றோம். அதனால ஸ்டார்ட் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகும், எண்ட் அதுக்கு பிஃபோர் உள்ள இண்டெக்ஸ்க்கு போகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் வைல் லூப் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் வைல் லூப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன அரேவை நம்ம மாடிஃபை பண்ணுமோ அந்த அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ எட்ஜ் கேஸ் பார்க்கலாம். எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணாதான் ஒரு ப்ரோக்ராம் ப்ராப்பர் கோடா இருக்கும். எந்த இதுலயும் கேஸ்லயும் ப்ரோக்ராம் ஃபெயில் ஆகாது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்க்கு எத்தனை எட்ஜ் கேசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்டிஆர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரேவே எம்டிஆர் இருந்துச்சுன்னா அதுல உள்ள எந்த வேல்யூ நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நம்ம அந்த சேம் எம்டிஆரையே நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ரெண்டாவது எட்ஜ் கேஸ் சிங்கிள் எலமெண்ட் ரேஞ்ச். இப்போ ஒரு அரே கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே சேம் இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா நம்மளால எதையுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ அதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 1 2 3 4 சேம் அரேவையே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தேர்ட் ஃபுல் அரே ரிவர்சல். நம்மளுடைய ப்ரோக்ராமே என்னன்னா ரிவர்சிங் த சப் அரே. சோ இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 இதோட என்டையர் அரேவையுமே நம்ம ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க. B = 0, C = 3. அப்ப என்ன அதோடைய ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 3 2 1. அடுத்தது இன்வாலிட் ரேஞ்ச். இப்ப நம்ம அல்காரத்திலே பார்த்தோம், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸோட சின்னதா இருக்கணும். இப்ப சப்போஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பெருசா இருக்கு, எண்ட் இண்டெக்ஸ் சின்னதா இருக்குன்னா அப்ப அது இன்வாலிட் ரேஞ்ச். சோ பாத்தீங்கன்னா B யோட வேல்யூ 3 இருக்கு, C யோட வேல்யூ 1 இருக்கு. நம்ம அரேயோடைய லென்த் பாத்தீங்கன்னா 3 தான். அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸோடைய இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், லாஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்னா லென்த் -1. அப்போ 0 1 2. சோ Bன்ற ஒரு B = 3. 3 ஒரு இண்டெக்ஸே இல்லவே இல்லை. அப்ப 3ல இருந்து 1 நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ அது ஒரு இன்வாலிட் ரேஞ்ச். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கோம்னா B ஸ்மாலர் தானா இருக்கணும், C கிரேட்டர் தானா இருக்கணும் B கம்பேர் பண்ணும்போது. சோ அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டிசஸ். இப்ப பாத்தீங்கன்னா அரே பாத்தீங்கன்னா 1 2 3 நம்ம அரே 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் B யோட வேல்யூ -1 இருந்துச்சுன்னா -1ன்ற ஒரு இண்டெக்ஸே இல்ல. ஏன்னா நம்மளுடைய அரே பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஹென்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். சோ இதையும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இப்போ கோடிங் பார்ட் பார்க்கலாம். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதோட நேம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சப் அரே. இதுல ஏன்றது அரே, பீன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், சீன்றது எண்டிங் பாயிண்ட். நம்ம அல்காரத்துல பார்த்தோம் B C-யை விட லெஸ்ஸா இருக்கான்றத நம்ம செக் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அரேயோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப சின்னதுல இருந்து தான் பெருசுக்கு போகும். கரெக்டுங்களா? சோ B C-யை விட சின்னதா இருக்கான்னு செக் பண்றோம். ஒன்ஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த சேம் அரேலே B-யையும் C-யையும் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்வாப் பண்றோம். ஒன்ஸ் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம்
நமக்கு வந்து B இன்க்ரிமெண்ட் பண்றோம், C டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது அன்டில் வந்து இந்த லூப் ஃபெயில் ஆகுற வரைக்கும். ஒன்ஸ் லூப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரேவை ரிட்டர்ன் பண்ணிரும். இப்ப எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 1 2 3 4. இப்ப B வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, C வந்து 3. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 2 2 1 வந்து லெசர் தென் 3ஆன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றோம். எஸ் ட்ரூ. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் தேர்ட் இண்டெக்ஸையும் உள்ள வேல்யூவை நம்ம ஸ்வாப் பண்றோம். அப்ப நம்மளுடைய அரே எப்படி இருக்கும்? 1 4 3 2. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? B இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஸ்டார்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம், எண்ட் வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்றோம். B ஈக்குவல் டு 2, C ஈக்குவல் டு 2. ஏன்னா B ஈக்குவல் டு B பிளஸ் 1, 1 பிளஸ் 1 2, C ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. அப்போ 3 மைனஸ் 1 2. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் while loopல கண்டிஷன் செக் பண்றோம். 2 less than 2 இல்ல ஃபால்ஸ். அப்ப என்ன பண்றோம்னா லூப்பை விட்டு வெளில வந்துரும், ரிட்டர்ன் அரே. சோ இப்ப நம்மளோட அவுட்புட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா A is equal to 1 4 3 2. இப்படிதான் நம்மளுடைய அவுட்புட் இருக்கும். சோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இந்த கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ், எண்ட் வேல்யூ மைனஸ் ஸ்டார்ட் வேல்யூ பிளஸ் 1. எண்ட் வேல்யூ என்ன நம்மளோடது? 3, ஸ்டார்ட் வேல்யூ 1. அப்போ 3 மைனஸ் 1 பிளஸ் 1 டிவைடட் பை 2. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மேபி 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் கூட நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும். அந்த பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சோ we always go for worst case. So final time complexity பாத்தீங்கன்னா big O of n, and that n depend upon the size of the range. இப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த சப் அரேவை நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கவே இல்லை. கிவன் அரேல தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ரிவர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஹென்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கல. சோ ஃபைனல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன பாத்தீங்கன்னா big O of 1. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.